பாம்பு பிளாஸ்க்கு அப்புறம் அந்த ஏரியாவில் ரெட் அலர்ட் மாதிரி ஆயிடுச்சு. நான் பெருசு கிடையாது. ஐம் நாட் அ இன்ஸ்பிரேஷன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் பெருசு, அவங்க தான் கிடைக்க மாட்டாங்க. நம்ம சமுதாயத்துலேருந்து நம்ம ஒரு பையன் பாஸ் பண்ணி வந்தது இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இது சந்தோஷப்பட்டு அந்தளவுக்கு மாற்றிட்டப்படி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சில நபர்களுடைய வெற்றி தனிப்பட்ட நபருடைய வெற்றியாக பார்க்கப்படுறதில்லை, அது ஒரு சமூகத்துடைய வெற்றியாக பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது கோவை உக்கடத்தை சார்ந்த முகமது அப்துல்லா அஃப்ரீத் என சொல்லக்கூடிய சகோதரருடைய வெற்றியை பற்றி தான். அந்த வெற்றியிலேருந்து நாம் பெற வேண்டிய படிப்படை என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க இருக்கோம். மாற்றுத்திறனாளி பிரிவில் யூபிஎஸ்சி தேர்வில் இந்திய அளவில் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. அந்த வெற்றிக்கு பிறகு, அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பிறகு அவர் சொல்கிற போது, இது என்னுடைய வெற்றி இல்லை, என்னை யார் உருவாக்கினார்களோ, யார் உதவி செய்தார்களோ, நான் பெருசு கிடையாது, அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிற எவ்வளவு பணிவான வார்த்தை. ஹெல்ப் பண்றவங்க தான் பெருசு. அவர் சொல்ற போது ஐ அம் நாட் an inspiration, நான் இன்ஸ்பிரேஷன் இல்லை, நான் யாருக்கும் ஒரு ரோல் மாடல் இல்லை, என்னை உருவாக்கியவர்கள் தான் கூடியவர்கள், பாராட்டக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் அந்த வெற்றிக்கு பின்னாடி அவருடைய தந்தையுடைய உழைப்பு பெரிய உழைப்பாக இருந்திருக்கு. அந்த தந்தையுடைய தியாகம், அந்த தாயுடைய தியாகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சகோதரர் 6.5 மாத குழந்தையாக, ஒரு குறை பிரசவ குழந்தையாக அந்த பெற்றோர்கள் அவரை பெற்றெடுத்து, அந்த பிள்ளையை வளர்த்து எடுத்து, அந்த பிள்ளையை படிக்க வைத்து, அந்த பிள்ளையுடைய அந்த மகனுடைய கனவை நினைவாக்கியிருக்காங்கல்ல, அதை உணர்த்தும் விதமாக, அதை போற்றும் விதமாக அந்த பையனே சொல்கிறாரு, இது வெற்றி என்னுடைய வெற்றி இல்லை, எனக்கு உதவியவர்களுடைய. இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய ஒரு 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 தருணம் இருக்குது. நீங்களும் யோசிக்கணும், நானும் யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒருவர் நமக்கு உதவி இருப்பாங்க. அது ஏதாவது ஒரு விதத்தில், அது கல்வியாகட்டும், நம்மளுடைய வேலையாக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம இண்டிபெண்ட்டாக எல்லாமே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கும். அது எந்த துறையாக இருந்தாலும் உதவி இருப்பாங்க, அவர்கள் மென்டராகளாக இருந்திருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்போ, எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய நிர்வாகி சகோதரர் இர்ஷாத் அவர்களை அந்த 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 தருணம் இன்னும் என்னுடைய கண்களில் இன்னும் நிற்கிது. சகோதரர் இர்ஷாத்துடைய கையை பிடிச்சி அழுகிறாங்க. அப்போ அந்த சகோதரர் இர்ஷாத் கொடுத்த பதிலும் உத்வேகமும் அந்த மோட்டிவேஷனும் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையினால இன்னைக்கு ஒரு சிறந்த இடத்துல இருக்கோம்னா அந்த சகோதரர் இர்ஷாத் கொடுத்த வழிகாட்டுதலும் அவர்களுடைய உத்வேகம் தான் என்று சொல்வதில் நமக்கு எந்த ஒரு கூச்சமும் இல்லை. இன்னைக்கு நாம் இது போல இந்த சமூகத்தில் பல நூறு அப்துல்லாக்கள் இருக்காங்க, திறமை உள்ள அப்துல்லாக்கள் இருக்காங்க, டேலண்டட் மாணவர்கள், திறமையை வைத்து இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு நாம் என்ன வழிகாட்டுதலை கொடுத்துருக்கோம்? நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. திறமை இருக்கு, திசை தெரியாமல் வழி நடத்த ஆட்கள் இல்லாமல் மாணவர்கள் இருக்காங்க. ஒரு சின்ன மோட்டிவேஷன், ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட், உன்னால் முடியும்ங்கிற ஒரு வார்த்தை, சாதிக்கலாம்ங்கிற ஒரு வார்த்தை, ஒரு சின்ன உதவி கொடுத்தா இன்னைக்கு ஒரு அப்துல்லாவை நாம் பார்த்துருக்கோம், செய்தியாக வந்திருக்கு. நாம் செய்யக்கூடிய உதவிகளும், நாம் செய்யக்கூடிய பேச்சுக்களும், நல்ல பேச்சுக்களும், உத்வேகமும், அந்த மோட்டிவேஷனும், அந்த என்கரேஜ்மெண்ட்டும் தான் இன்னைக்கு தேவைப்படுது. அதுக்கு தான் ஆட்கள் இல்லை. கண்டிப்பாக மென்டர்ஷிப்புக்கு இன்னும் சமூகத்தில் ரொம்ப தேவை இருக்குது. நீங்களும் மென்டர்களாக இருக்கணும். அது நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் யாராவது அந்த வேலையில் முன்னேற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் மூலமாக ஒருவர் முன்னேறினால் சதகத்துல் ஜாரியாவாக அது மாறும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை.
கண்டிப்பாக இந்த சமூகத்துக்கு தேவையான மென்டர்ஸ்களை உருவாக்க வேண்டும். அதில் நம்மளுடைய பொறுப்பும் பங்களிப்பும் அதிகமாக இருக்க வேண்டும். ஒரு அப்துல்லா உருவானால் சந்தோஷப்படுறோம், அதே 100 அப்துல்லாக்கள் உருவானால் இந்த மேன்மை அடையும், சமூக புரட்சி, சமூக மாற்றம் ஏற்படும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக அதற்கான பொறுப்பையும் தியாகத்தையும் நாமும் செய்ய வேண்டியது இருக்கு. அதே போல பெற்றோர்களாகிய நாமும் நம்மளுடைய பிள்ளைகளை பற்றி ஒரு குறைத்து மதிப்பிட்டு விடாமல் அந்த குழந்தைகளை மோட்டிவேட் செய்தால், அந்த குழந்தைகளை உத்வேகப்படுத்தினால், அவர்களை தட்டி கொடுத்தால் குழந்தைகள் கண்டிப்பாக சிறந்த குழந்தைகளாக வருவார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சியை ஒவ்வொருவரும், இந்த கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்மளால் முயன்ற ஒரு மென்டர்ஷிப்பை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இறைவனிடம் அந்த கூலியையும் பெற்றுத்தரும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.